ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரரே போற்றி போற்றி. அன்பின் பிரவாகம் என்பது நீரோடை போன்றது. ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் எனும் சிவத்துளியானது உன்னத ஆற்றல்களை உள்ளடக்கியது. புவிக்கோளினில் நிலைத்திருக்கும் தருணத்தில் எமது செயல்கள் மாறுபடும். ஏனெனில் மானுட ஆன்மாக்களின் ஈர்ப்பு விசை என்பது எம்மால் உருவாக்கப்படும் நிலையாகும். யாம் அனைத்து பாதரச துகள்களிலும் கலப்புற்றே செயல் புரிவோம். ஏனெனில் ஜலம் எனப்படும் நீரானது பாதரசத்திலும் மாற்று ரூபத்தினில் ஒரு வகை நீர்ம ஆற்றலாக நிலைத்திருக்கும். பாதரசம் என்பது சற்றே உருகிய இளகிய தன்மையினை ஏற்றிருப்பதற்கான மூல காரணம் என்பது எமது ஆற்றல்களின் உட்கலப்பே என்றுணர்க. எந்த ஒரு இயக்கமும் நீர் தன்மையினை ஏற்றிருப்பதன் காரணத்தினால் சீராய் நிகழ்கின்றது. வறண்ட பாலைவனத்திலும் இயக்கம் என்பது உண்டு. எனினும் மிக மிக குன்றியே காணப்படும். இப்பிரபஞ்சத்தில் எண்ணற்ற ஈசத்துளிகள் எங்கும் பரவி செயலாற்றுகின்றன. யாம் அனைத்து பாதரச துகள்களிலும் கலப்புற்று செயல் புரிவோம். எமது செயல் என்பது தனித்து அமைவதில்லை என்றே உணர்ந்திடுக. யாம் அனைத்து பாதரச துகள்களிலும் கலப்புறும் தன்மையினை ஏற்றுள்ளோம். மானுட சிரசினிலும் யாம் ஓர் தனித்த துகளாக நிலைத்திருப்பினும் மற்ற அனைத்து ஆத்ம கருக்களோடும் உருகி உட்கலந்தே செயல் புரிவோம். எமது தன்மை என்பது இறுகிய பாதரச துகள்களை உருகிய நிலையில் இருத்துவது ஒன்றே. இதன் மூலமே ஒவ்வொரு ஆன்மத்துகளும் தனது ஆற்றல்களை உயிர் அணுவிற்கு பகிர்ந்தளிக்கவும் இயல்கின்றது. ஒரு மானுட ஆன்மாவினில் ஜலகண்டேஸ்வரர் எனும் ஆன்மத் துகளானது இடம்பெறவில்லை எனில் அவ்வான்மாவானது இயங்கிட இயலாது. உயிருக்கு ஆற்றல்களை அருளிடவும் இயலாது. எமது தன்மை என்பது தனித்து இயங்கி ஆற்றல்களை அருள்வது அன்று, மாறாக யாம் ஒவ்வொரு துகளோடும் கலப்புற்று அதன் ஆற்றல்கள் உருகியே எரிபொருளாக வெளிப்பட உதவிடுவோம். சில மானுடர்களின் சிரசினில் ஜலகண்டேஸ்வர துகள் என்பது இயங்காதும் நிலைத்திருக்கும். அவ்விதம் யாம் இயங்கவில்லை எனில் ஆன்மாவிற்கும் உயிருக்கும் இடையே ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்தேறுவதில்லை எனில் அம்மானுடர் மூளை வளர்ச்சி குன்றியவராக இயங்கிடுவார் என்றுணர்க. மானுடர்கள் தங்களுடைய உயிருக்கு உரித்தான ஆற்றல்களை உருகிய நிலையில் உள்ள ஆன்மாவினிடமிருந்தே பெற்றுவிட இயலும். ஆன்மாவின் ஒவ்வொரு பாதரச துகளையும் உருக்கும் வல்லமை ஈசனால் எமக்கு அருளப்பட்டுள்ளது.
சில மானுடர்களின் சிரசினில் யாம் இயங்கா தன்மையினை ஏற்பதற்கான காரணத்தினை அறிந்திடுக. ஒரு மனிதர் தனது வாழ்நாளில் நீர்நிலைகளை அழித்து வற்றச் செய்திருப்பின், அவருடைய ஆன்மாவினில் கலப்புற்றிருக்கும் ஜலகண்டேஸ்வரத் துகளும் வற்றிவிடும் என்றுணர்க. மறுபிறவியினை ஏற்கும் தருணத்தில் எமது இயக்கம் ஒடுங்கிவிடும். எனில் எம்மால் ஆன்மாவின் ஒவ்வொரு கருத்துகளையும் உருக்கி ஆற்றல்களை அருளிவிட இயலாது. மற்றுமோர் செயல்பாடு என்பதும் எமது இயக்கத்தினை ஒடுக்க வல்லது. மனிதர்களில் சிலர் உருகிய பாதரசத்தினை இறுகிய நிலைக்கு உருமாற்றி ரசமணியாகவும் குளிகைகளாகவும் திரிக்கின்றனர். மேலும் அவற்றை தீய செயல்களுக்கும் பொருள் ஈட்டுவதற்கும் பயனுறுத்துகின்றனர். அவ்விதம் செயலாற்றுபவர்களுக்கும் மறுபிறவியில் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர ஆன்ம துகள் என்பது இறுகிய நிலையில் உருமாறிவிடும். அவ்விதம் உருமாறிவிட்டால் மற்ற துகள்களும் உருகிட இயலாது நிலைத்திருக்கும். எனில் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் இடையே ஆற்றல் பரிமாற்றங்களும் நிகழ்ந்திடாது. அம்மானுடரும் மூளை வளர்ச்சி குன்றியவராகவே வாழ்ந்திருப்பார். ஒரு மனிதர் மூளை வளம் குன்றி இயங்குவதற்கு வேறு சில காரணங்களும் உண்டு. எனினும் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர ஆன்மத் துகள் இயங்காது நிலைப்பதும் ஓர் காரணமாகும். எந்த ஒரு செயலினையும் பிறருக்கு நன்மை பயக்கும் விதமாய் ஏற்றிட நற்பலன் விளையும். 108 தினங்களுக்கு ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொண்டு ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்போர் அனைவரும் எத்தருணத்தில் யாம் எவ்விதம் செயலாற்றுவோம் என்றே அறியக் கடவது. அனைத்து ஆன்ம கருத்துகள்களும் தீர்க்கமாய் உருகுவதற்கு தொடர் செயலாய் யாம் ஆற்றல்களை பொழிந்திடுவோம். எமது துகள் என்பது மானுட சிரசினில் சிறைப்பட இயலாததாகும். எனினும் இத்தருணத்தில் தேவியரின் ஒடுக்கம் என்பது நிகழ்வதினால் யாமும் சிரசினில் உட்கலந்து செயல்புரிகின்றோம். இத்தருணத்தில் எமது இயக்கம் என்பது முற்றிலும் மாறுபடும். உருகி கரைந்திட முற்படும் ஒவ்வொரு சிவத்துளிகளாகிய பாதரசத்தினையும் முழுமையாக கரைந்து விடாது காத்திடுவோம். உருகும் துகள்களின் மூல கருப்பொருளினை உருகா தன்மைக்கு உருமாற்றிடுவோம். கருணை எனும் வாயிலினை திறவு கொள்ள உன்னதமான செயல்பாடுகளை ஏற்றிருக்கும் அனைவரும் ஓர் சத்தியத்தினை உணரக் கடவது. எமது துகளின் உருகிய ஆற்றல் என்பது உங்களுடைய சிரசினில் குருதியோடு கலப்புற இயலாது. ஏனெனில் எமது பணி என்பது ஆத்ம கருக்களை முழுவதுமாக கரைந்து விடாது காப்பதாகும். இத்தருணத்தில் யாம் சிரசினில் உருகி கரைந்திட முற்படுவது என்பது தேவியரின் ஒடுக்கத்தின் காரணத்தினால் என்றுணர்க. இருப்பினும் யாம் உயிர் கூட்டினை சூழ்ந்தே நிலைத்திருப்போம். உருகுகின்ற ஒவ்வொரு ஆன்ம கருத்துகள்களையும் சீராய் கண்காணித்து முழுமையாக கரைந்து விடாது அதன் மூல கருவினை காத்தே செயல் புரிவோம். இத்தருணத்தில் ஸ்ரீ சக்கர தியானத்தினை ஏற்போர் அனைவரும் உங்களுடைய சிரசினில் எமது மாறுபட்ட இயக்கத்தினை உணர்ந்திடலாம்.
உயிர் அணு என்பது அனைத்து இயக்கத்திற்கும் தேவையான ஆற்றல்களை தயங்காது அருளிடும். இத்தருணத்தில் உயிர் அணு ஒடுங்குவதினால் உருகும் ஆன்ம கருத்துகள்களே இயக்கத்தினை ஏற்றிடும். உருகுகின்ற ஒவ்வொரு துகளினையும் யாமே கண்காணித்து செயல் புரிவோம் எனில் தேவையற்ற செயல்களுக்கு உரித்தான எரிபொருளினை வழங்கிடாது காத்தே செயல் புரிவோம். ஸ்ரீ ஜலகண்டேஸ்வர துகள் என்பது ஆற்ற உள்ள உன்னத செயல்கள் குறித்தே அறிந்திடுக. அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆத்மலிங்க ரூபங்களை ஏற்று பூஜித்த அனைவரும் யாம் சிரசினில் கலப்புற்றுள்ள ஆற்றல்களை உணர்ந்திட இயலும். அதன் காரணமாய் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்காவிடினும் அவர்களது சிரசினில் கலப்புற்றே இயங்கிடுவோம் என்றும், அனைவருக்கும் உயிரின் ஒடுக்கம் நிகழ்ந்தேறிடவும் ஆன்மாவின் இயக்கம் மலர்ந்திடவும் உதவிடுவோம் என்றுணர்க. எமது இயக்கத்தின் மூலம் அனைவரும் உணர்வற்ற நிலைகளை ஏற்றுவிட இயலும். சத்திய யுகத்தினில் பிரவேசித்திடாத மற்ற மானுடர்கள் அனைவரும் உயிரின் இயக்கத்திலேயே ஆட்பட்டிருப்பர். எனினும் தேவியர்கள் ஒடுங்குவதினால் அனைத்து உயிர்களும் மெல்ல மெல்ல ஒடுங்கிடவே முற்படும். தெய்வங்கள் அமைத்த ஒளிப்பாலத்தினில் இணைந்தவர்கள் மாத்திரமே நிகழ்கின்ற யுகமாற்ற செயல்களை உணர இயலும். அனைத்து நிலைகளிலும் உருவாகும் எதிர்மறையான இயக்கங்களே சத்தியயுக வாசிகளின் இருப்பு நிலையினை உணர்த்திடும். துரிதமாய் இயங்கும் உயிர் என்பது இயங்கா தன்மைக்கு உருமாறிடும். இயங்கா தன்மை கொண்ட ஆத்ம கருக்களோ இயங்க துவங்கிவிடும். உணர்வுகள் யாவும் உணர்வற்ற தன்மைக்கு உருகொள்ளும். சிரசின் அமைப்பு மாற்றம் அடையும். குருதி, நரம்பு மண்டலம் ஆகிய அனைத்துமே துல்லியமாய் மாற்றமடையும். இன்றைய தருணம் முதல் எமது இயக்கத்தினை அனைவரும் உணர்ந்திடலாம். உருகிக் கரையும் ஒவ்வொரு அணுக்களும் தீர்க்கமான செயலாற்றுவதனையும் உணர்ந்திடலாம். இளகியே நிலைத்திருக்கும் ஆன்ம கருக்கள் அன்பு எனும் பாதரச ஆற்றல்களையே அருளிடும். ஆன்மத் துகள்களின் இயக்கம் என்பது அன்பினை கடந்து கருணை எனும் ஆற்றலினையே வெளிப்படுத்தும். ஏனெனில் எமது இயக்கம் என்பது சிரசினில் நிகழ்வதன் மூலம் ஆற்றல் பரிமாற்றங்கள் துல்லியமாய் நிகழ்ந்தேறிடும். கருணை எனும் ஆற்றல் உருகும் பாதரசத் துகள்கள் இறுகுவதினால் உருவாகும் என்றறிக. அனைத்து ஆன்ம கருத்துகள்களும் முற்றிலுமாக உருகிவிட்டால் அன்பு எனும் அமிர்த ஆற்றலே பிரவாகம் கண்டிடும். கலியுகச் சூழலில் வாழ்கின்ற மானுடர்கள் அன்பினை பூரணமாக வெளிப்படுத்தினால் சூழ்கின்ற மானுடர்களால் துன்பத்தினை ஏற்றுவிடுவர். அதன் பொருட்டே கருணை எனும் ஆற்றலை பொழிந்திட யாம் உதவிடுவோம். சூழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஆத்ம விடுதலை பெற வேண்டியது அவசியமே. எனினும் தகுதியற்றவர்களுக்கு தனது ஆன்ம துகளினை உருக்கி அருள்வதன் மூலம் ஆற்றல் விரயங்களே நிகழ்ந்தேறிடும். அதன் பொருட்டே யாம் உருக்கும் தன்மையிலிருந்து மாற்றமடைந்து இறுகிய நிலைக்கு உருமாற்றுகின்றோம். சத்தியம் என்பது யாதெனில் தேவையற்ற சூழலில் அன்பு ஆற்றலை விரயம் புரிந்திடாது காப்பதே எமது செயலாக உருமாறிவிடும். இதனையே கருணை ஆற்றல் என்றுமே உணர்ந்திடலாம்.
ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்.